ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச வீடியோ பாருங்கள், டைம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், டைம் இருந்தாலும் வீடியோ பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசியல் தான். ஸோ நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு பஞ்சம் இருக்காது, பரபரப்பு பஞ்சம் இருக்காது, குற்றங்களுக்கு பஞ்சம் இருக்காது, நிறை சொல்கிறதுக்கும் பஞ்சம் இருக்காது, குறை சொல்கிறதுக்கும் பஞ்சம் இருக்காது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ யார் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நம்ம நமக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கத்துக்கு யார் கட்டுப்படலையோ, அரசாங்கம் உயர் அதிகாரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பொதுமக்கள் இருந்தாலும் சரி, அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு யாரெல்லாம் சரிப்பட்டு வரலையோ அவங்க எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது வந்துட்டு விஜய் நான் வந்து பண்ணுறதே இல்லை. எல்லாத்துலேயுமே பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு அவரு விஷயத்துல பொறுமையா இருந்து சாதிச்சு காட்டுறது வேற விஷயம். பட் பப்ளிக்னு வரும்போது அது வந்து சரிப்பட்டு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் யாரை சொல்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று நடந்த பிரச்சனை தான். ஒரு 4 ஆம்பளை ஒரு 40 ஆம்பளை அங்கே கூடுறான்னா ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. ஈகோ பெருசா இருக்காது, பேசி தீர்த்துப்பாங்க. பட் ஆனால் இந்த லேடிஸ் எல்லாம் ஒன்றா கூடும்போது ஈகோ கிளாஷ் நிறையா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோலாடி தண்ணீர். அந்த இடத்துலயே வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை வரும், யாருக்காரும் விட்டு தர மாட்டாங்க. ஸோ நேற்று நடந்த விஷயம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பிரியாவும் பல்லவியும் இவங்க 2 பேரும் இருந்த விஷயம் தான். ஆல்ரெடி வந்துட்டு இந்த பல்லவி அவங்க யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிகேல வந்துட்டு எம்எல்ஏ நகர் எல்லாமே தெரியும். திருவிகே நகர் எம்எல்ஏ சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் தான். விஜய் நான் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு பொறுமையா இருந்து அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சாலும் பொறுமையா இருந்து அவங்க ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. மக்கள் வந்துட்டு அவங்களுக்காகவும் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜயநகரும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மேயர்ன்றது வந்து ஒரு டம்மி பீஸ். உண்மையை சொல்லணும்னா டிஎம்கேல இருந்து டம்மி பீஸா இருக்கிற ஒரு மேயர் இவங்க எதுக்கு இந்த இருக்காங்கன்றதே தெரியல. இந்த இந்த பிரச்சனை வந்துட்டு அப்பவே வந்துட்டு நான் இதெல்லாம் எதுக்கட இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். வண்டியில் போய் இருக்கும்போது காரில் தலைமைச் செயலகத்தில் சாரி இந்த அது போக ரிப்பன் பில்டிங் மாளிகை அவங்க வரும்போது நான் சைடில் வந்து பார்த்துருக்கேன். சும்மா ஒரு டம்மி பீஸ் அது. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து சென்னை மேயர்னா ஃபேமஸ் யாருன்னா அதே டிஎம்கே தலைவர், இப்போ இருக்கிற அதே டிஎம்கே தலைவர் வந்து ஸ்டாலின் தான். அவர் வந்து சென்னை மேயராக ஒரு பம்பரமாக சுற்றுவார். அந்த விஷயத்தெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவங்க லஞ்சம் அடிக்கிறாங்க, ஊழல் அடிக்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. அது அது வேறுபட்ட பிரச்சனை. பட் ஆனால் சென்னை மேயரை என்ன பண்ணணுமோ கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் வந்து சூப்பராக பண்ணுவார். தமிழ்நாட்டு மேயர்லேயே ஸ்பெஷலிஸ்ட் சூப்பராக பேர் வாங்கினவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான். எப்போ டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது, கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் சென்னை மேயர் மாதிரி சென்னை மேயர்னா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி யாருமே பெருசாக யாருமே பேர் வாங்கல தமிழ்நாடு லெவலில். இப்போ இருக்கிறவங்க யாருமே பேர் அது இந்த விஷயத்தில் வந்து இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டம்மி பீஸ் தான் இருக்கிறதுலே வந்து நம்பர் 1 டம்மி பீஸ் மேயர் தான். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக ஒர்த் இல்லை. அப்பவே அது ஒர்த்து கிடையாது. சும்மா வருவாங்க, காரில் வருவாங்க, போவாங்க. அதாவது ஸ்பீச் பண்ணுறதும் சரி, எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்த்தாகவே இருக்காது. எங்கே போய் பேசினாலும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்த பார்த்தா மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. இவங்க மேலே தான் தப்பு இருக்குது. மெழுகுவர்த்தி ஏற்றினா இன்னமும் ஈகோ ஈகோ இருந்துகிட்டே தான் இருக்குது. டிவிக்கு ஆட்சி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எம்எல்ஏக்களில் மதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் எதுக்கு தான் வந்து ரிப்பன் கட் பண்ணலாம். நல்ல வீடியோ போயிட்டுருக்கு, மீடியா போயிட்டுருக்கு, மீடியா தெரியுது. இவங்க ரிப்பன் கட் பண்ண வராங்க. 2 பேருமே ரிப்பன் கட் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஓகே பண்ணி கட் பண்ணணும். இத்தனைக்கும் லேடிஸ் டு லேடிஸ் தான். இவங்களுக்கே வந்து கொடுக்க ஈகோ கிளாஷ் இருக்குது. வந்துட்டு கீன்னு பேச்சிக்கின்னு. ஸோ அது வந்து ஒர்த்தே இல்லை அந்த மேயர் லேடி. இவங்க மேயராக இருக்கிறது தகுதியே இல்லை சுத்தமாக. ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸை இருந்துட்டு போயிட்டாரு, பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு. பொம்மை முதலமைச்சர் எடப்பாடி கலாய்ப்பாரு. அவரு தான் பேர் வச்சாரு, பொம்மை முதலமைச்சர், பொம்மை ஆட்சி நடக்குதுன்னு சொல்றது கரெக்டு. அந்த பொம்மையை கூட இது ஒரு குட்டி பொம்மை. குட்டி பொம்மை மீன்ஸ் டம்மி பீஸு. அது ஒரு டம்மி பீஸ்னா இது ஒரு டம்மி பீஸு. உண்மையாகவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டம்மி பீஸ் சிஎம் இருந்துட்டு போயிட்டாரு. இது வந்து டம்மி பீஸ் மேயர் ஒன்று உட்காந்துட்டு இவங்களாம் எதுக்கு தான் ஒரு விஜய் வந்து வச்சுட்டு இருக்காருன்னே தெரியல. சரிப்பட்ட வழியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்பா இது. விஜயனை வந்துட்டு இது வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு. விஜயனை கண்டுக்காம இருந்தாருன்னா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, பார்த்துக்க விஜயனா. அதனால வந்துட்டு அவருக்கு தெரியும். மக்கள் வந்துட்டு புறக்கணிச்சிட்டாங்கன்னா வேலைக்கே ஆகாது. விஜயனா வந்துட்டு நடித்தாரு,
நல்ல படங்களை இட்டு கொடுத்தாரு, தோல்வி படங்களும் கொடுத்தாரு. ஸோ மனுஷனுக்கு வந்து வெற்றி வரும், தோல்வி வரும். அதனால வந்துட்டு வெற்றியாவே இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஸோ மக்கள் வந்து விரும்பினா தூக்கி வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா தரமட்டத்தில் போட்டுருவாங்க. ஸ்டாலின் மாதிரி தூக்கி தரமட்டமாக உட்கார வச்சாங்க. ஸ்டாலினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? எவ்வளோ நம்ம வீடியோ சொல்லியாச்சு. ஸோ அதனால வந்துட்டு மேயர் வந்துட்டு அந்த இடத்துல ஃப்ரீயா வந்துட்டு இப்பவும் சொல்றேன், டம்மி பீஸ் மேயர் தான் அவங்க. டம்மி பீஸ் சிஎம்மால ஏற்படுத்தப்படுத்த டம்மி பீஸ் மேயர் தான். இவங்களை தூக்கி அப்படியே டம்மியை வெளில போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது இது ப்ராசஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு எம்எல்ஏ வராங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்கணும். ஆல்ரெடி ராயபுரத்தில் சேம் அதே ஏரியாவில் தான், அதே 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 சைடில் தான், அதே வட சென்னையில் ராயபுரத்தில் எம்எல்ஏவுக்கும் போலீஸுக்குமே ஆர்குமெண்ட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த போலீஸ் வந்து தூக்கி போட்டாச்சு வெளியே. மீன்ஸ் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு எம்எல்ஏக்கு மரியாதை தரல அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னமும் வந்து அந்த திமிரு ஜாஸ்தியாகவே இருக்கு எல்லாருக்குமே. இன்னமும் டிஎம்கே ஆட்சி இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் நினப்பு. அந்த குப்பை தொட்டி அரசாங்கம் இன்னும் இருக்கு, அந்த குப்பை தொட்டி சிஎம் இன்னும் இருக்காரு அப்படின்னு தான் எல்லாமே நினப்பு. எதை தொட்டாலும் லஞ்சம், ஊழல், செட் செட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. டிவியில் சொல்கிற நிகழ்ச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு திஸ் இஸ் டூ மச். அதனால வந்துட்டு அந்த இடத்துல ரிப்பன் கட் பண்ண போனாங்க. மேயர் ஆகட்டும், பல்லவி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும். ஸோ பிரியாவும் பல்லவி வராங்க. ஸோ ரிப்பன் கட் பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஸோ வரவேற்று. ஏன்னா இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் மேயராக இருக்கும், இவங்க கவர்மெண்ட் எம்எல்ஏ இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வரும்போது தமிழக அரசியல் இந்த ஸ்கூல் திறக்க தான் வராங்க. யாரும் பொது நிகழ்ச்சிக்கு தான் வராங்க 2 பேரும். தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு யாரும் வரல. அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. வந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கல ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஸோ பண்ண தொலைல கை இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ரிப்பன் கட் பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா கட் பண்ணிருக்கணும். அவங்க கட் பண்ண பல்லவி கட் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை டக்குன்னு கட் பண்ணிடுச்சு இந்த லேடி, பிரியா லேடி. ஸோ இது வந்துட்டு அவங்க வந்து அங்கேயே கடுப்பாயிட்டாங்க. நல்லா தெரியுது வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரிடா ஓகே அதை மூவ் பண்ணிட்டு அடுத்து மூவ் பண்ண போது மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. ஸோ அங்கே மெழுகுவத்தி ஏற்றுறாங்கன்னா ஸோ அவங்க கிட்டே கொடுக்கணும், பக்கத்தில் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது பெரிய புரோட்டோக்கால். போய் ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிறாங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் கொள்ளடிக்கிறாங்களா? ரூல்ஸ் பிரகாரம் தான் கொள்ளடிச்சு கோடி கோடியாக வச்சிருக்காங்களா டிஎம்கே ஏடிஎம்கேவும்? ஸோ எல்லாமே ரூல்ஸ் மீறி தானே இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு பெரிய ரூல்ஸ் பார்த்து ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த டம்மி பீஸ் வந்துட்டு அவங்ககிட்ட மெழுகுவத்தி கரெக்டாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே தெளிவாக பேசுகிறாங்க. மெழுகுவத்தி கொடுக்குறாங்க, அவங்க வாங்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மறுபடியும் கையை எடுத்துட்டு மற்றவங்க கிட்ட கேட்டால் வந்துட்டு விளக்க நான் சொல்லுவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கோபம் வரதான் செய்யும். ஸோ ஒரு இடத்துல நம்ம சின்ன வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே நமக்கு பொருள் கொடுக்கலன்னா கொடுக்காம மற்றவங்க கொடுக்கும்போது கோச்சிங் ஓட வேண்டியது தானே. ஸோ ஒரு குழந்தையும் ஓடிடும், பெரியவங்களும் ஓடிடுவாங்க. ஸோ விலங்கா இருந்தாலும் நாய் கூட ஒருத்தர் கொடுத்து ஒரு குடும்பம் ஓடும் கோச்சிட்டு. ஸோ அதுங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிடும், நமக்கு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு அந்த விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்து நல்ல விஷயம் தான். இதில் முழுக்க முழுக்க தப்பான விஷயம் யாருன்னா மேயர் மேலே தான் இருக்குது, பிரியா மேலே தான் இருக்குது. அந்த டம்மி பீஸ் பிரியா மேலே தான் இருக்குது. அவங்கள தயவு செஞ்சு ஒய்யல நாங்கண்டி சிஎம் உடனே டிஸ்மிஸ் பண்ணி போக சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கோம். ஸோ உடனே அறிக்கை விடணும் விஜயண்ணா. ஸோ யாரெல்லாம் டிவிக்கு அரசு கீழே இந்த தமிழக அரசுக்கு கீழே யாரெல்லாம் அடிப்பணிஞ்சு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரகாரம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இங்கே ப்ராசஸ் பண்ணிட்டு இருங்க, இல்லைன்னா கிளம்பலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னா சூப்பராக இருக்கும். விஜயண்ணா அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை, விஜயண்ணாக்கு தேவை எல்லாருமே நம்ம ஆட்கள் தான், எல்லாருமே நம்ம கீழே இருக்கும் தான். மீன்ஸ் எல்லாருக்குமே நான் தான் சிஎம். ஸோ ஸோ எல்லாமே என் பிள்ளைகள் தான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட அவரோட திங்கிங் இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு யாருமே வந்துட்டு உடனே டிஸ்மிஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிக்கிற, வார்ன் பண்ணி வச்சிருக்காரு, அவ்வளோதான் ஒரு வார்னிங். ஸோ இந்த லேடி வந்துட்டு இன்னமும் டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அது வந்து இவங்க பண்ணது ரொம்ப 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 ஒஸ்ட்டு. பெரிய பண்ணது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்களை தூக்கி வெளியே அடிச்சிருக்கணும். ஸோ அது நல்ல விஷயம், பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி துறை ரீதியாக ஸ்டெப் எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ உடனே பழி வாங்குற மாதிரி அடுத்த கட்டம் ஒரே நாளில் 2 முறை இருந்துக்கு அடுத்த ரிப்பன் கட்டி அடுத்த மெழுகுவத்தி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருந்தால் ஏற்றுங்க நீங்கள் இஷ்யூ ஆனதுமே அங்கே ஒரு ஏற்றுங்க இருந்தாங்க ஏற்றுங்க கொடுத்தா அவங்க வாங்கிடுவாங்க அந்த பல்லவி. ஸோ எம்எல்ஏ எப்படி வாங்குவாங்க? அவங்களுக்கும் ஈகோ கிளாஸ் இருக்காதா? இருக்கத்தானே செய்யும். ஸோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டாங்க, வேணாம் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னீங்க, இப்போ மட்டும் நான் எதுக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ 2 பேருமே கவர்மெண்ட் அதிகாரி தான், மக்களுக்கு சர்வே பண்ண தான் வந்துக்கிறீங்க. இந்த இடத்துல 2 பேருமே கிளாஸ் பண்ணுறீங்க, ஈகோ கிளாஸ் பண்ணுறீங்க. இது இப்படி இருந்தால்
எப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக பிரியா கிட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை அது வந்து நான் புரோட்டோகால் பிரகாரம் தானே நான் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு கேட்டால் எம்எல்ஏ பல்லவி கேட்டால், அது வந்துட்டு அவங்க வேணும்னே பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு யாருக்கு யாரும் இந்த இந்த பிரச்சனை வந்து இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே பிரியா வந்துட்டு அவங்க மேயர் இது வேஸ்ட், டம்மி பீஸ் மேயர் தான். இவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ அவங்களை ரிஜெக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அது சிஎம் என்ன பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் பல்லவி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு போயிட்டு கலந்துட்டு இவங்க கூடலாம் கிளாஷ் பண்ணுறதுல ஒர்த்தே இல்லை. ஸோ வரத்துக்கு முன்னாடி யார் வர, எவர் வர, யாரை ப்ரோக்ராம் வராங்க, ஸோ நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க வந்து செட் ஆகுமா, இவங்களை ரிஜெக்ட் பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி திரைக்கு பின்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து கேமராக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து எல்லாருமே குறு குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. கேமரா வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஏன்னா அரசியல் என்ன நடக்குது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க குறு குறுன்னு. ஸோ எல்லாமே மொபைல் ஆகட்டும், டிவி ஆகட்டும், எந்த நியூஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆட்டிடியூடும். ஸோ டிவிக்கு எம்எல்ஏ ஆகட்டும், அமைச்சர் ஆகட்டும், சிஎம் என்ன பண்ணுறாருன்ட்டு எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. நியூஸ் பார்க்காதவங்க கூட இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது விஜயனாவில் தான். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து இவங்க பண்ண மிஸ்டேக்கு, பிரியாவும் பல்லவியும் சேர்ந்து பண்ண மிஸ்டேக்கு டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வந்துட்டு பரவிடுச்சு. எல்லாருமே பரவிடுச்சு. இது விஜயனாவும் பார்த்துருப்பாரு. ஸோ எந்த ஸ்டெப்பும் இல்லை. அரசாங்கம் அந்த சைட்லேருந்து தலைமை சைட்லேருந்து ஒரு நியூஸும் அது பிரகாரம் வரல. பட் பர்சனலாக வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எம்எல்ஏ வந்து விஜயன் ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக நியூஸ் போயிருக்கும். என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அது பிரகாரம் எம்எல்ஏ நடந்துக்கும். விஜயன் ஆஃபீஸ்லேருந்து நல்லதாக தான் போயிருக்கும். டிஎம்கே ஆஃபீஸ்லேருந்து கெட்டதாக தான் அந்த பொம்பளைக்கு போயிருக்கும் மேயருக்கு. அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலும் பண்ணால் கண்டிப்பாக பிரியாவை தூக்கி வெளில போடுற மாதிரி தான் பிளான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிரியா பார்த்து நடந்தது நல்லது. வேஸ்ட் பீஸ், அது ஆல்ரெடி வேஸ்ட் பீஸ்ன்னு தெரியும், அவனும் மதிக்க மாட்டான். போகிறது இருந்து பார்ப்போம். ஈகோ இப்படியே தான். ஸோ இது மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஊர் சைடில் பார்த்தா நியூஸ் பிரகாரம் பார்த்தா விஜயனை போட்டோ எங்கே மாட்டுறாங்களோ அவங்க தூக்கி வந்து ஸ்டாலின் போட்டோ மாட்டிக்கிறானுங்க, அங்கே தூக்கி வந்து எடப்பாடி போட்டோ மாட்டிக்கிறானுங்க, அங்கே தூக்கி வந்து ஜெயலலிதா போட்டோ மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இல்லைடா இப்போ சீட்டில். ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, எடப்பாடி டம்மி பீஸ் ஆகிட்டாரு, ஸ்டாலின் டம்மி பீஸ் ஆகிட்டாரு, தோத்துட்டாரு. அவர்லாம் அவர் போட்டு எதுக்கு வைக்கணும்? இங்க மக்களை திருத்தவே முடியாது. கர்வம் முடிச்சவங்களை திருத்தவே முடியாது. இப்போதைக்கு நியாயமா பார்க்கணும். இப்போதைக்கு யார் சிஎம்மா இருக்காங்களோ அவங்க போட்டா தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு எல்லாரும் போட்டோ தூக்கி வந்து வச்சு என்ன யூஸ்? யார் இப்போ தலைவனா இருக்காங்களோ அவங்க போட்டா தான் இருக்கணும். இப்போ யார் சிஎம் இருக்காங்களோ அவங்க போட்டா தான் இருக்கணும். உங்களோட பர்சனல் ஆஃபீஸ், உங்க பர்சனல் டேபிள், உங்களோட பர்சனல் பேக்கெட்ல வச்சுக்கணும். எவன் வேணாம். அவன் ஒரு கார் வாங்கின்னு பப்பர் பேன்னு போறாங்க. உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச மாதிரி முன்னாடி இந்த எம்எல்ஏ ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், ஊர் தலைவன் ஆகட்டும், எல்லாருமே கார் வாங்கி தான் போறோம். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ கோடி கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க ஒக்காளி. எல்லாருக்குமே தெரியும். இப்போ கருணாஸே வந்துட்டு இவ்வளோ ஏக்கர்ல 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல சொத்து வாங்கி வச்சிருக்கான். வித்து போனவன் எவ்வளோ எங்கல்ல எல்லாமே அரசியல் பணம் தான் கரும்பு முடிச்சு. ஏடிஎம்கேல இருந்து அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கான். டிஎம்கேல இருந்து கொள்ளடிச்சான். ஸோ எல்லாமே ஊழல், லஞ்சம், ஊழல் பணம் தான் எல்லாம் பூந்து விளையாடுது. 100 ஏக்கர் சொத்துக்கு வாங்கி வச்சிருக்கான். அது வந்து பெருமையா இதோட என்னோட சொர்க்கம் அப்படின்னு காட்டுறான் அதால கருணாஸ். ஸோ அதெல்லாம் அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? ஜாலியாக கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பல பேர் கொள்ளடிச்சு தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே விஜயனை வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொருத்தரும் தூக்கி உள்ள போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ இந்த போட்டோ வைக்கிறதுல பெரும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குங்க. விஜயனை ஸ்டெப் எடுக்கல. ஸோ அடுத்தது வந்துட்டு ஈவி நோண்டமா அதில் ஏகப்பட்ட கடன் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட்க்கு திருட்டு 2,50,000 கோடி கடன். பொதுப்பணித்துறை எடுத்துன்னு அதுலேயும் வந்துட்டு மத்திய அமைச்சருக்கு போய் கடன் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே ஊழல், தமிழ்நாட்டில் தர முடியாது பணம், 10 வகையில் ஊழல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ எதை தொட்டாலுமே ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு டிஎம்கேல பண்ணிட்டு போயிடணும். இந்த குப்பையை நோண்ட நோண்ட நாறுத கண்டி மனமே இல்லை. ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் எவ்வளோ வேணால் தப்பு பண்ணிட்டு எல்லாருமே தூக்கி உள்ளே போடணும். அதுக்கு விஜயனை ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் ஆகுது. முதல்ல இந்த மேயர் பிரியாவை தூக்கி போடுங்கப்பா. டம்மி பீஸ், சென்னைக்கு ஒர்த்தே இல்லாத பீஸ் இது. மேயர்னு முறையில் ஒரு ஆணி அது கழட்டல, சும்மா டம்மி பீஸாக வரும் போவோம், அவ்வளோதான். வெறுப்பாக இருக்குது.